ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காந்தி கண்ணாடி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலா இதில் வந்து ஹீரோ நடிக்கிறான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இதோட நம்ம ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாசாக இருக்குது. என்ன இதோட கதை பேஸ் என்ன அப்படின்னா, பாலா வந்து ஃபங்க்ஷன்ஸில் நம்ம மாறுவேடம், அந்த கோமாளி மிக்கி மவுஸ் மாதிரி மாறுவேடம் போடுற அந்த ஆஃபீஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ஆஃபீஸில் வந்து ஒரு வயசான ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இவங்க அந்த வாட்ச்மேனும் அவர் ஒய்ஃபும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டெய்லி வந்து வாட்ச்மேனுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தக்காளி சாதம், ரேமன் சாதம், புளியோதரைன்னு. பட் அதுதான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அவர் டெய்லி அதை தான் சாப்பிட்றாரு. சாப்பிட்டாலும் டெய்லி ஃபோன் பண்ணி நீ பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறார். ஏன் இப்படி டெய்லி பேசிக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டதே தானே திருப்பி இது பண்ணுறீங்க, அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாலா சொல்லும்போது, ஒய்ஃபை கூட இது பண்ணி சொல்ல முடியலன்னா நீங்களாம் இது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்குது. அதாவது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு அந்யோன்யமும், அதே மாதிரி பாலாவும் அவரை வந்து ஒரு ஹீரோயின் அவங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருக்கிற அந்யோன்யம். ஸோ இதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம பாலா ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. பாலாவுக்கு வந்து ஹீரோயின் கூட பண்ணுற அந்த ரொமான்ஸ் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி மட்டும்தான் அவர் பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இதில் வந்து அவருக்கு ரொமான்ஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சென்டிமெண்ட்டாகவும் வந்து இதில் ரொம்ப இது நல்லாவே வந்திருக்கு. ஸோ இவர் வந்து அந்த தாத்தாவும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதுலேருந்து அவரை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றதும், பாலாவும் அவரோட காதலியும் சேர்ந்தாங்களா, அப்புறம் இவரோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி பேலன்ஸ் கதையாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு லவ்வர்ஸ்க்கு இடையில் நடக்கிற கதைகள் தான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்தோட மொத்த கதையாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் உண்மையிலே பாலா வந்து அவரோட கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்கா நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் லவ் சீன்ஸு, ரொமான்ஸு, சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே கலந்ததாக தான் இந்த காந்தி கண்ணாடி வந்து பாலாவுக்கு இருக்குது. இதுலேயும் அவர் காமெடியும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே கலந்து இருக்குது. இந்த படம் வந்து அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அவரோட ஃபஸ்ட்டு படம் அவருக்கு வந்து நல்லபடியாக வர்றதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ எப்படின்றத படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.